ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். எப்போவுமே நம்ம கீரை மட்டும் பொரியல் பண்ணுவோம். அதே கீரை கூட கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு கொண்டக்கடலையும் சேர்த்து பொரியல் பண்ணால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் தானே? வாங்க இந்த ஹெல்த்தியான கொண்டக்கடலை கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கொண்டக்கடலை நான் கொஞ்சம் அரை கப் அளவுக்கு ஊற வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கீரைக்கு கொஞ்சமாக இருந்தாவே போதும் தான். மிச்சம் இருக்கிற கொண்டக்கடலையை குருமாவோ அல்லது சுண்டலாவோ சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ 4 மணி நேரம் கொண்டக்கடலை நல்லா ஊறியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா கொண்டக்கடலை வெந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து சிறுகீரை எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கீரை சிறுகீரையில் மட்டும் இல்லைங்க, அரைக்கீரையில் கூட இந்த பொரியல் செஞ்சால் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சென்னாவும் ரெடி பண்ணியாச்சு, கீரையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் 2லேருந்து 3 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்து பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்றும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் போட்டுக்கலாம். கீரை பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கும், நம்ம வதக்கி விட்டதும் அது கொஞ்சமாக ஆகிடும். அதனால உப்பு ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க. கீரை நல்லா சுருண்டு வதங்கி வந்ததும் அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, எவ்வளோ இருந்த கீரை எவ்வளோண்டு ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதிகமாக உப்பு போட்டுறாதீங்க. ஏற்கனவே நம்ம சென்னாலையும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த கீரைக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படாது. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொண்டக்கடலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமும் நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனாலும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ அப்படியே 1 நிமிஷம் மட்டும் ஹை ஸ்பீடில் வச்சுருங்க, தண்ணி வற்றட்டும். அவ்வளோதாங்க, தண்ணி நல்லா வற்றியாச்சு. இப்போ ஹை ஸ்பீடில் 1 செகண்டு நல்லா கிளறி விட்டால் சூப்பரான கீரை சென்னா பொரியல் ரெடி. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக சாதம் போட்டுட்டு இந்த கொண்டக்கடலை கீரை பொரியலை வச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். இதே மாதிரி இந்த ஹெல்த்தியான கொண்டக்கடலை கீரை பொரியலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.